இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம 3 இம்பார்ட்டான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ஷாந்தி கியர்ஸ் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்கின் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக அவங்க சொல்கிற டேட்டில் சொல்கிற அட்ரஸில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தா அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் வந்து வேலியோ இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் மூணாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா கான்டினென்டல் அப்படின்ற நிறுவனத்திலிருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 நிறுவனத்துக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த 3 நிறுவனத்துலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப்டேட் இருக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ஷாந்தி கியர்ஸ் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்கின் இன்டர்வியூக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அப் டு 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா மிஷின் ஷாப் அப்படின்ற ஒரு டொமைனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்ன டேட்டில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் 5th செப்டம்பர் 8th வரைக்கும். அதாவது நீங்கள் இன்னைக்கு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3 நாட்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து 4 நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 5th செப்டம்பர் 8th வரைக்கும் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். 10 AM 1 PM வரைக்கும் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களால் இன்டர்வியூ வந்து இப்போதைக்கு அட்டன் பண்ண முடியாது அப்படின்னா ரெஸ்யூம்ஸும் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 மெயில் அட்ரஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா வேலியோ இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்கின் இன்டர்வியூக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் வந்து நாவலூர் சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு 10th செப்டம்பர் அன்னைக்கு உங்களுக்கு வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. டைமிங் வந்து 9 AM 11 AM வரைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். என்னென்ன ரோல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஏகப்பட்ட ரோல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எம்பெடட் சாஃப்ட்வேர் டெவலப்பர், சைபர் செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் குவாலிட்டி, மேட்லேப், லினக்ஸ், அதுக்கப்புறம் பூட் லோடர், நெக்ஸ்ட் அல்கோரிதம் டெவலப்பர், நெக்ஸ்ட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரோல்ஸ் வந்து பார்த்தா நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரோல் என்ன அப்படின்னா எம்பெடட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்ற ரோல் கொடுத்துருக்காங்க. எம்பெடட் சி தெரிஞ்சிருக்கணும், ஆட்டோஸ்டார் தெரிஞ்சிருக்கணும், நெக்ஸ்ட் வந்து கேன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் கெனோ, ஆஸ்பைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு COM அப்படின்ற டொமைனும் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்பெடட்டில் வந்து 2 years 8 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து TARA அப்படின்ற ஒரு டொமைன் தெரிஞ்சிருக்கணும், செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிராஃபி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ரோலுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா மினிமம் 2 years மேக்ஸிமம் 7 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மூணாவதாக கொடுக்கப்பட்டிருக்க ரோல் என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் குவாலிட்டி அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் குவாலிட்டிக்கு வந்து சாஃப்ட்வேர் குவாலிட்டி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆஸ்பைஸ், நெக்ஸ்ட் CMMI அப்படின்ற ஒரு டொமைன் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 years மேக்ஸிமம் 12 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேட்லேப் அப்படின்ற ஒரு ரோல் வந்து இருக்குது. மேட்லேபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்லேப் தெரிஞ்சுக்கணும், சிமுலிங்க் தெரிஞ்சுக்கணும், எம்பெடட் கோடர் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 years மேக்ஸிமம் 6 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லினக்ஸ் அப்படின்ற ஒரு ரோல் வந்து இருக்குது. லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்பெடட் சி தெரிஞ்சுக்கணும், லினக்ஸ் கெர்னல் அண்ட் டிவைஸ் டிரைவர் டெவலப்மெண்ட் தெரிஞ்சுக்கணும், நெக்ஸ்ட் ARM தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 3 years மேக்ஸிமம் 12 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பூட் லோடர் அப்படின்ற ஒரு ரோல் இருக்குது. அதுக்கு வந்து எம்பெடட் சி தெரிஞ்சிருக்கணும், மிஸ்ரா, C கோடிங், நெக்ஸ்ட் கேனோ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு 3+ years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதில் கொடுக்கப்பட்டிருக்க எல்லா ரோலுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் வந்து பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் அல்கோரிதம் டெவலப்பர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா EO பென் CV,
பைத்தன், இமேஜ் ப்ராசஸிங், நெக்ஸ்ட் நியூரல் நெட்ஒர்க்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 12 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. இந்த சிஸ்டம் இன்ஜினியருக்கு வந்து டூல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு SysML, நெக்ஸ்ட்டு ரெக்டிஃபை, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டோர்ஸ் அப்படின்ற ஒரு டொமைன் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 12 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்பெனிக்கு நீங்கள் என்ன லொக்கேஷனுக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னா வென்யூ கொடுத்துருக்காங்க. ராஜீவ் காந்தி சாலை, நாவலூர் அப்படின்னு சொல்லி ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், டேட் வந்து பார்த்தா 10th செப்டம்பர் அன்னைக்கு 9 AM to 11 AM வரைக்கும் இன்டர்வியூக்கான ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா கான்டினென்டல் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரோல்ஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதில் வந்து ஆட்டோசார் கால் அப்படின்ற ஒரு டொமைன் இருக்குது. அதுக்கு வந்து 3 to 8 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். SW ஆர்கிடெக்ட் ஆட்டோசார் அப்படின்ற ஒரு ரோல் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படின்ற ரோல் இருக்குது. அதுக்கு வந்து 6 to 8 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எம்பெடட் C டெவலப்பருக்கு வந்து 5 to 7 இயர்ஸ் வேணும். நெக்ஸ்ட் ME MTechல நீங்கள் CSE அண்ட் ITயில் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா 2021 and 2022ல பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட்ஸ் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ME MTechல நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கணும். அதுவும் இல்லாமல் குறிப்பாக CSE அண்ட் IT டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. எம்பெடட் C++ டெவலப்பருக்கு வந்து 4 to 6 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கம்பெனிக்கெலாம் போக முடியாது. இது வந்து மெயிலில் உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெஸ்யூம்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வாக்கின் இன்டர்வியூஸ் அப்படின்னு சொல்லி எந்த கம்பெனிஸ் வந்தாலுமே அதை வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏன்னா வாக்கின் இன்டர்வியூஸில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். அதாவது இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து வாக்கின் இன்டர்வியூவில் வந்து நிறையவே இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதை காட்டிலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள். 3 கம்பெனியில் உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அது வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ this is JP signing off.